யோ, நான் என்ன செய்ய சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போய் வாடகை காசை கொடுத்துட்டு போங்கன்னா உங்க தம்பிட்ட வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏய், காலேஜ் ஃபீஸ் கரெக்டாக அவனை வரட்ட பிடிங்க இந்த உட்காந்துருக்காண்டி. அம்மா, உங்க தம்பி காலேஜ்ல படிச்சு கலெக்டர் ஆகி நாட்டை காப்பாத்த போறான் பாருங்க. அவன் படிச்சு கலெக்டர் ஆறானா ஆகலையோ, அவன் படிச்சாண்டா யார் கை விட்டாலும் அவன் படிச்ச கல்வி கை விடாது, அவனுக்கு என்னைக்கும் கை கொடுக்கும். என்னமோ பண்ணுங்க, எனக்கு அது தேவையில்லை. ஆனா நானே பார்த்து வாடகை காசை கொடுத்துக்கிறேன். எப்படி போய் தொலைங்க. பார்த்தா தம்பி, இதை நான் அன்னைக்கே சொன்னேன், ஹாஸ்டலுக்கு போடான்னு. நீ இங்கே இருந்தேன்னா அவன் உன்னை படிக்க விட மாட்டான், அவன் உன்னை பேசியே கொண்டுருவான். அப்படி இல்லைண்ணே, எனக்கு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் ஹாஸ்டல் போயிட்டேன்னா இங்கே இருக்கவங்க எல்லாரும் தாய் தகப்ப இல்லாத பிள்ளைய அன்னிக்காரி வந்த உடனே ஹாஸ்டலில் சேர்த்துட்டானே அண்ணியே தானே தப்பாக பேசுவாங்க. அவங்க உறவுக்கு வேணா எனக்கு அண்ணியாக இருக்கலானே, ஆனால் அவங்க நான் அம்மாவாக தான் பார்க்குறேன். கெட்டுதம்மா, நீரினில் வந்தது இந்நிஜமா, நான் கொண்ட